இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன நீ அப்படி பாக்குறீங்க? மத்த ஏற்பாடெல்லாம் ரெடியா? எல்லாமே ரெடி. சாமி சிலை வச்சு பூஜை பண்ண வேண்டியதான். கொழுக்கட்டை கூட ரெடி பண்ணிட்டோம். அத்தை சிலை வைங்க. துணி எடுங்க, எப்படி பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாம். அம்மா நீங்க தான் ஓபனிங் பண்ணணும், பண்ணுங்க. அம்மா நீங்களே எடுங்க. என்ன இது? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு தெரியல? விநாயகர். நல்லா பாருங்க. என்னது இது? இப்படியா பண்ணுவீங்க? ஹலோ, கொஞ்சம் ஒழுங்கா பாருங்க. பக்காவா விநாயகர் பண்ணிருக்கோம். என்ன கிண்டலா இருக்கா? வெளியே கொண்டு போனா எனக்கு உனக்குன்னு வாங்க ஆளுங்க ரெடியா இருக்காங்க. கொண்டு போகட்டுமா? வெட்டியா பேசாம துளசி பண்ண விநாயகரை கொண்டு வந்து பக்கத்துல வச்சு எது சூப்பர்னு மனசாட்சியோட முடிவு பண்ணி அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க. பக்கத்துல வச்சாலும் நாம பண்ணது தானே பார்க்கணும். ஏய், நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ எந்த கேங்குன்னே தெரியல. உண்மையில எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்க நல்லா பண்ணிடுவீங்களோ நம்பி நான் சிலை செய்யாம இருந்துட்டேன். தோத்து போகாம இருக்கிறதுக்கு நீ பிளான் பண்ணிட்டியா? ஆமா, துளசி பிள்ளையார் பண்ணி உங்க எல்லார்கிட்டையும் தோத்து போறாளாக்கும். அதுவும் இந்த சிலைக்கு போட்டியாவா? ஹலோ, இதுக்கு என்ன குறைச்சல? ஏய், ஏன்டி இப்படி என் உயிரை வாங்குறீங்க? தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லி தொலைக்க வேண்டியது தானே. நல்ல நாள் விநாயகர் சதுர்த்தி, அதுமா ஏன் தான் இப்படி பண்றீங்களோ? என் உயிர் எடுக்கிறதுக்குனே வந்திருக்கீங்க. துளசி, இப்ப என்னம்மா பண்றது? பாட்டி இங்க பாருங்க. நிலா, ஏது இது? கடையில வாங்கிட்டு வந்தியா? பாட்டி, நானே பண்ணது. ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குனேன். இங்க பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்க. உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா? என்ன உன் அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? ஏய் நிலா, எதுக்கு சிரிக்கிற? அம்மாவுக்கே பண்ண தெரியாது. அவங்க எப்படி எனக்கு சொல்லி தர முடியும்? துளசி அத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க. நல்லா இருக்கா? சமத்து. துளசி, எங்களை அவமானப்படுத்தணும் தானே நீ போட்டியில கலந்துக்காம நிலாவை பண்ண வச்ச? எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு தானே நீ இப்படி பண்ண? எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு நீ தானே இதெல்லாம் பண்ண? நிலா மூலமா காயை நகர்த்தி சாதிச்சுட்ட. துளசி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அத்தை, நிலா தான் பண்ணிருக்கா. அவதான் சொல்றாள்ல, நீங்க ஏன் அவளை திட்டுறீங்க? ஏய், நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியாது. எல்லாம் அப்படியே பக்கா பிளான். அப்படியா? இதுல பிளான் பண்ண என்ன இருக்கு? எதுக்கு பிளான் பண்ணணும்? இவ ஒரு அப்பாவி ஃப்ராடு. நான் ஃப்ராடா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ்.
துளசி முதல்ல நீ உள்ள போ. நிலா, இந்த புள்ளையாரையே கொண்டு வா, இவரையே வச்சு சாமி கும்பிட்டுறலாம். சரியா? சரி துளசி, வா. வாடா தங்கம், வா. வாங்க வா. நிலா எவ்ளோ பெரிய விஷயம் பண்ணிருக்கா. அவளை என்கரேஜ் பண்ணாம இங்க வந்து சந்தேகப்பட்டுட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்பு. இந்த தப்பு ரைட்ட பத்தியெல்லாம் நீ பேசாத. நான் ஒன்னும் உங்களை தேடி வந்து பேசல. நீங்க தான் என்ன தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. அத்தை, விடுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா? வாங்க அத்தை. இன்னும் உண்மையை சொல்லலையே. என்ன உண்மை? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன கிட்டல கொடுப்பீங்களா? 10 லட்சம் ரூபாய் வேணும், தர முடியுமா? ஆளை பாரு. ஹலோ, என்ன பேசுறீங்க? ஆளை பாரா? என்ன வார்த்தை இதெல்லாம்? சித்தி, நீங்க உள்ள போங்க. இவங்க இப்படிதான் தேவையில்லாம பேசிட்டே இருப்பாங்க. போங்க சித்தி. இப்ப என்ன பண்ணணும்? நான் வீட்டை விட்டு போகணுமா? விடியட்டும், நான் போயிடுறேன். சரியா? துளசி போகணுமா? அவங்க ஏன் போகணும்? நீயும் போயிட்டா நல்லது. என்ன சொன்னீங்க? இல்ல, சப்போர்ட் ரொம்ப பலமா இருக்கேன்னு கேட்டேன். துளசி போறேன்னு சொன்னப்போ நாம தான் போக விடாம தடுத்தோம். எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் படுக்கணும். நான் கிளம்புறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லலையே. சரி, நான் தான் அந்த குழந்தைக்கு விநாயகர் செஞ்சு கொடுத்தேன். போதுமா? துளசி மயக்கமா இருக்கா? என்ன மாதிரி? கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா? அப்படியே ஒட்டி பிறந்த மாதிரி பாசம் பொங்குதே. உங்களை மாதிரி என்னாலலாம் இருக்க முடியாது. ஓ, துளசி நீங்க வாங்க, போலாம். இல்ல பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். ஏய் நில, எங்க ஓடுற? விடுங்க, விடுங்கன்னு சொன்னேன். ஏதோ தப்பா இருக்கு. ஓவரா ஒட்டுறானா என்னவா இருக்கும்? கொஞ்ச நாளா தான் இவ துளசிக்கு சப்போர்ட் பண்றா. அத்தை, இதுல என்னமோ இருக்கு. காரணமே இல்லாம மலேசியா இப்படி குதிக்காதே. கண்டிப்பா ஏதோ இருக்கு. அக்கா, ஒரு பிளான் போட்டு கண்டுபிடிக்கலாமா? ஜஸ்ட் 1 வீக், அதுக்குள்ள கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் ஒட்ட விடக்கூடாது, பிரிக்கணும். காரணத்தை கண்டுபிடிச்சா ஈஸியா வெட்டி விட்டுறலாம்.